வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், நியூ புருன்ஸ்விக் மாகாணத்தின் நோல்ஸ்வில்லே பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு குடியிருப்பு ஒன்றிலே 2 முதியவர்கள் மர்மமான முறையிலே உயிரிழந்து கிடந்த சம்பவம் அந்த பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த புதன்கிழமை இரவு சுமார் 9:49 மணி அளவிலே நோஸ்வில்லி ரோட்டில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே ஏற்பட்ட திடீர் மரணம் குறித்து RCMP போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு 68 மற்றும் 74 வயதுடைய 2 முதியவர்கள் உயிரிழந்த நிலையில் கிடந்ததை கண்டறிந்தார்கள். உயிரிழந்த இருவரும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு அறிமுகமானவர்கள் என்றும் போலீசாரினுடைய செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மர்ம மரணத்தின் பின்னணியினால் பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்கு எந்த விதமான பொது அச்சுறுத்தலும் இல்லை என்று உறுதிப்படுத்தி இருக்கிற போலீசார் இதனை மர்ம மரணமாக கருதி முக்கிய குற்றப்பிரிவு அதிகாரிகள் மூலம், அதாவது மேஜர் கிரைம் யூனிட் அதிகாரிகள் மூலம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். உயிரிழப்பிற்கான துல்லியமான காரணத்தை அறிய பிரேத பரிசோதனைகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் தெரிந்த பொதுமக்கள் 1-888-5067-2267 என்கின்ற இலக்கத்தில் போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவினுடைய கொபால்ட் பகுதியிலே கடந்த 2024 ஆண்டு நவம்பர் மாதம் தன்னுடைய 16 வயதான முன்னாள் காதலியை வாகனத்தினால் மோதி வாளால் தாக்கி கொடூரமாக கொலை செய்ய முயற்சித்த பிலிப் ரிவார்ட் கக்னான் என்கின்ற இளைஞர் நீதிமன்றத்திலே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 18 வயதான கக்னான் 2024 நவம்பர் 3ஆம் தேதி அன்று பேருந்தில் இருந்து இறங்கி சென்ற தன்னுடைய முன்னாள் காதலியான கைலி ஸ்மித்தை முதலில் காரால் மோதி கீழே தள்ளி இருக்கின்றார். பின்னர் வாளால் கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கின்றார். இந்த கோர தாக்குதலில் கைலி ஸ்மித்தினுடைய இடது கை துண்டிக்கப்பட்டதுடன் வலது கையும் பகுதியளவிலே துண்டிக்கப்பட்டது. மேலும் மண்டையோட்டு முறிவு மற்றும் தலையின் பின்பகுதியில் பலத்த வெட்டு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே அவர் அவசர மூளை அறுவை சிகிச்சைக்கும் உட்படுத்தப்பட்டார். தாக்குதல் நடந்த சிறிது நேரத்திலேயே ஹேலிபெரி பகுதியில் வைத்து அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றவியல் சட்டம் பிரிவு 239(1)B இன் கீழ் கொலை முயற்சி குற்றத்தை ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று ஹேலிபெரி நீதிமன்றத்திலே அவர் ஒப்புக்கொண்டார். கைலி ஸ்மித்தினுடைய மருத்துவ செலவுகள் மற்றும் நீண்டகால மறுவாழ்விற்காக அமைக்கப்பட்ட கோஃபண்ட்மே நிதி பக்கத்திலே $1,12,000 மேலே நிதியும் திரட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கொடூர தாக்குதலுக்கு வரும் 5 நாட்களுக்கு முன்புதான் கக்னான் வீட்டுக்காவல் தண்டனை பெற்றிருந்தார் என்பதும் ஒரு மேலதிகமான விசாரணை தகவலாக வெளியாகி இருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட நீதிமன்ற விசாரணையானது செப்டம்பர் 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஒன்டாரியோவினுடைய டிமின்ஸ் பகுதியிலே இருக்கின்ற ரியா ஸ்ட்ரீட் சவுத் பகுதியிலே கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்பு நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை சம்பவம் தொடர்பான விசாரணையிலே ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு விரைந்த போலீசார் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் 3 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்டறிந்தார்கள். அவர்களில் கோல் லெபேவ் என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அங்கே பரிதாபமாக உயிரிழந்திருந்தார். மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையிலே 3ஆம் அவர் சிகிச்சைக்கு பின் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். விசாரணையில் உயிரிழந்த நபர் உட்பட 4 ஆயுதங்களுடன் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளையடிக்க முயன்ற போது இந்த மோதல் வெடித்தது தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக டிமின்ஸை சேர்ந்த 22 மற்றும் 32 வயதுடைய இருவர் மீது தலா ஒரு முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு மற்றும் 2 கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக போதைப் பொருள் கடத்தல், $5000 அதிகமான திருட்டு சொத்துக்களை வைத்திருத்தல் மற்றும் துப்பாக்கி குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இணையவழி டேட்டிங் செயலி மூலமாக பெண்களை ஏமாற்றி ஆட்கடத்தல் மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மிசிசாகாவைச் சேர்ந்த எலிஜா பெஞ்சமின் என்பவர் மீது தற்போது டொரண்டோ போலீசார் கூடுதல் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏமாற்றுதல், அச்சுறுத்துதல் மற்றும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் மூலமாக 32 வயதுடைய பெண்ணொருவரை ஆபாச புகைப்படங்கள் எடுக்க வற்புறுத்தி அவற்றை இணையத்திலே விநியோகித்தது மற்றும் அந்த பெண்ணை மிரட்டி பணம் பறித்தது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. இதே போல மற்றொரு 32 வயது பெண்ணையும் இவர் ஏமாற்றியிருக்கின்றார். ஆரம்பத்தில் ஜூலை 22 அன்று காவலில் எடுக்கப்பட்டு ஜூலை 30 அன்று மீண்டும் கைது செய்யப்பட்ட எலிஜா பெஞ்சமின் மீது ஆட்கடத்தல், ஆயுத தாக்குதல் உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவர் மூலம் மேலும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகிறார்கள். எரிக் ஸ்மார்ட், ஜேசன் போன்ற பல போலி பெயர்களிலே இவர் பேக் ஐடிகள் மூலமாக இயங்கி வந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஒன்டாரியோவினுடைய மிடில்செக்ஸ் கவுண்டிக்கு உட்பட்ட ஐல்சா கிரைக் பகுதியிலே நிறுத்தப்பட்ட வாகனங்களினுடைய சில்லுகளினுடைய நட்டுகளை தளர்த்தியோ அல்லது அகற்றியோ நாசு வேலைகளில் சிலர் ஈடுபடுவதாக வாகன உரிமையாளரிடமிருந்து அடுத்தடுத்த பல புகார்கள் எழுந்திருக்கின்றது. கடந்த ஆகஸ்ட் 11 அன்று பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகளிலே அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வாகன சக்கர நட்டுகளை கலற்றி சேதப்படுத்துவது கண்டறியப்பட்டிருக்கிறது. பெரும் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய நாச வேலைகள் குறித்து மிடில்செக்ஸ் கவுண்டி ஒன்டாரியோ போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்பகுதியிலே உள்ள பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை இயக்குவதற்கு முன்பதாக சக்கர நட்டுகள் பாதுகாப்பாகவும் சரியான முறையிலும் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறும் போலீசார் கேட்டிருக்கிறார்கள். கியூபெக்கை சேர்ந்த பிரபல சமூக ஊடக பிரபலமான ஜூலியன் டூக் மற்றும் அவரது நகைக்கடையான பீஜிக்ஸ் மெடுசா மீது உலக புகழ்பெற்ற ரொலெக்ஸ் நிறுவனம் வர்த்தக முத்திரை மீறல் மற்றும் முறையற்ற வணிக போட்டி தொடர்பாக தற்போது வழக்கு தொடர்ந்திருக்கிறது. ரொலெக்ஸ் வர்த்தக முத்திரையை கொண்ட கை கடிகாரங்கள் மற்றும் உதிரி பாகங்களை அங்கீகாரமின்றி மாற்றியமைத்து வைரங்கள் பதித்து அசல் ரோலெக்ஸ் தயாரிப்புகள் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி விற்பனை செய்வதாக ரோலெக்ஸ் தற்போது குற்றம் சாட்டியிருக்கின்றது. $50,000 அதிகமான இழப்பீட்டை கோரியிருக்கின்றது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்திருக்கின்ற ஜூலியன் டூக் தாங்கள் விற்பனை செய்யும் அனைத்து கடிகாரங்களும் முற்றிலும் உண்மையானவை என்றும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நவரத்தினங்கள் பதித்து அழகுபடுத்துவது ஒரு சட்டபூர்வமான வணிக நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மொன்றியலில் தங்களினுடைய புதிய கிளை திறக்கப்பட இருக்கின்ற நிலையிலே உள்நாட்டு வணிகத்தை அச்சுறுத்தவே ரொலெக்ஸ் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இம்மாத இறுதிக்குள் நீதிமன்றத்தில் முறையான பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. நோவாஸ்கோஷியாவிலே செயின்ட் மேரிஸ் பே கடற்பகுதியிலே கனடாவின் மீன்வளம் மற்றும் பெருங்கடல்கள் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்ட தீவிர ரோந்து பணியின் போது மீன்பிடி சட்டங்களை மீறியதாக கூறி 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வியாழக்கிழமை அன்று குறிப்பிட்ட ஒரு இறால் மீன்பிடி படகிலே ஏறி சோதனை நடத்திய அதிகாரிகள் அந்த படகையும் அதிலிருந்த 29 இறால் பொறிகளையும் பறிமுதல் செய்தார்கள். மேலும் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு படகில் உயிருடன் வைக்கப்பட்டிருந்த 491 இறால் மீன்களை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டு மீண்டும் கடலிலேயே விடுவித்தார்கள். இந்த சம்பவம் குறித்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நோவாஸ்கோஷியாவினுடைய கேப் பிரிட்டன் பகுதியில் இருக்கின்ற கெலிஸ் மவுண்டன் அருகே நெடுஞ்சாலை 105 இடம்பெற்ற ஒரு கோரமான விபத்திலே 81 வயதான முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். கடந்த வியாழக்கிழமை இரவு சுமார் 8:50 அளவிலே கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த மெஸ்டா CX-3 ரக கார் ஒன்று திடீரென்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்து பின்னர் மீண்டும் சாலையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்திலே காரை ஓட்டிச் சென்ற ஒன்டாரியோவை சேர்ந்த 81 வயதான ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். வாகனத்தில் அவர் மட்டுமே பயணித்திருக்கின்றார் என ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. விசாரணை மற்றும் விபத்து புலனாய்வு பணிகளுக்காக நெடுஞ்சாலை 105 பல மணி நேரம் மூடப்பட்டு பின்னர் மீண்டும் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. ஒன்டாரியோவினுடைய பெனலோன் ஃபால்ஸ் பகுதியிலே ஒன்டாரியோ மாகாண போலீசாரினுடைய ரோந்து வாகனம் ஒன்றும் பொதுமகன் ஒருவருடைய SUV ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி பயங்கரமாக விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. நெடுஞ்சாலை 35 சொமர்விலே 3வது கன்செஷன் முதல் கிளவுனாம் ரோட் வரையிலான பகுதியில் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. இதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உட்பட 3 பேர் பலத்த காயமடைந்து உள்ளூர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் சம்பந்தப்பட்ட விபத்து என்பதால் ஒன்டாரியோவினுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவு அதாவது SIU இந்த வழக்கின் முழு விசாரணையையும் தன்வசம் எடுத்திருக்கின்றது. விபத்து காரணமாக பகுதியிலே நெடுஞ்சாலை மூடப்பட்டு மாற்று பாதைகளில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது. சூசைன் மேரி பகுதியிலே கடந்த 2025 ஏப்ரல் 20 அன்று அதிகாலை 1 மணி அளவிலே மது போதையில் பிக்கப் ட்ரக் ஓட்டிச் சென்று பைக் ஓட்டிச் சென்ற 15 வயதான சிறுவனான கானர் டர்னை கொலை செய்த வழக்கிலே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட கிரெக் பாரிஸ் என்கின்ற இளைஞர் நீதிமன்றத்திலே தனது செயலுக்காக கண்ணீர் மல்க பகிரங்க மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அப்போது 18 வயதாக இருந்த பாரிஸ் நள்ளிரவுக்கு பின் வாகனம் ஓட்ட அனுமதி இல்லாத G1 உரிமத்தை மட்டுமே வைத்திருந்த போதிலும் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டியிருக்கின்றார். இந்த விபத்திலே உயிரிழந்த கானடானுடன் சென்ற மற்றொரு அந்த சிறுவனுடைய 15 வயதான நண்பரும் படுகாயமடைந்தார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் வேதனையான வாக்குமூலங்கள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர் பாரிஸுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விடுதலையான பின்னர் 10 ஆண்டுகள் வாகன ஓட்டுநர் தடையும் விதிக்க கோரியிருக்கின்றார். அதே நேரம் பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞர் 2 ஆண்டுகளுக்கு குறைவான சிறையையும் 3 ஆண்டுகள் ஓட்டுநர் தடையையும் கோரியிருக்கின்றார். நீதிபதி சாண்ட்ரோ கெபனிச்சியா இந்த வழக்கிலே அக்டோபர் 19ஆம் தேதி அன்று இறுதி தீர்ப்பை வழங்க இருக்கின்றார். ஒன்டாரியோவினுடைய கிட்னர் நெடுஞ்சாலை 7-8 பகுதியிலே வாகனங்களுக்கு இடையிலே அதிவேகமாக ஸ்கூட்டரை ஓட்டிச் செல்கிற ஒரு ஆபத்தான காணொளி சமூக வலைதளங்களிலே வைரலாகியதை தொடர்ந்து நெடுஞ்சாலைகளில் ஸ்கூட்டர்களை இயக்குவதற்கு எதிராக போலீசாரும் பாதுகாப்பு அமைப்புகளும் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஒட்டலு பிராந்திய போலீசார் வெளியிட்ட பதிவிலே ஒட்டாவா ஸ்ட்ரீட் பகுதியில் மற்ற கார்களுடன் சரிசமமாக
ஆபத்தான முறையிலே லேன்களை மாற்றி ஸ்கூட்டர் இயக்கப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்றாரியோ மாகாண சட்டப்படி 400 சீரிஸ் மற்றும் எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலைகளிலே ஸ்கூட்டர்களுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மணிக்கு அதிகபட்சமாக 24 கிலோமீட்டர் வேகம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. விதிமீறல்களுக்கு 250 முதல் $2500 வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஸ்கூட்டர் ஓட்டுநர்களுக்கு வாகன விபத்துகளின் போது எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது எனவும் இத்தகைய செயற்பாடுகள் பிற வாகன ஓட்டுநர்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். ஒன்டாரியோவினுடைய கிரேட்டர் சட்பரி நகரின் தெற்கு பகுதியிலே இருக்கின்ற கிரவுலி ஏரியிலே படகு ஒன்று கவிழ்ந்ததிலே மாயமாகிய 26 வயதான இளைஞர் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை மாலை 3:45 மணியளவிலே 3 பேருடன் சென்ற சிறிய கனோய் ஒன்று எதிர்பாராத விதமாக ஏரியில் கவிழ்ந்தது. அந்த பகுதியிலே கட்டுமர படகு சவாரி செய்து கொண்டிருந்த பொதுமக்களால் 2 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்ட போதிலும் 26 வயதான இளைஞர் மாயமாகினார். சட்பரி போலீஸ் மற்றும் தீயணைப்பு படை, ஒன்றாரியோ மாகாண போலீசாரினுடைய ஹெலிகாப்டர் சேவைகள், ட்ரோன் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இறுதியில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவிலே OBPயினுடைய நீருக்கடி தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர் இளைஞரின் உடலை ஏரியிலிருந்து மீட்டார்கள். மீட்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய கிவிபாக் ஊழியர்களுக்கு போலீசார் தங்கள் மனமார்ந்த நன்றியையும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இரங்கல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். நேயர்களே, இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் வீடியோவினுடைய இறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். நன்றி.